வெல்கம் டு சினிமா விஷன். விடாமுயற்சி படம் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்றத அதிகாரப்பூர்வமா அந்த நிறுவனமே அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய புது படங்கள் பாத்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ்ல ஜாயின் ஆகுதுங்க. அதெல்லாம் எந்தெந்த படம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். காதலிக்க நேரமில்லை இது பாத்தீங்கன்னா கிருத்திகா உதயநிதி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஹீரோவா ஜெயம் ரவி அவர்கள் பண்ணிருக்காரு. ஹீரோயினா பாத்தீங்கன்னா நித்யா மேனன் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னு சொல்லப்படுதுங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா இப்போ பொங்கல் ரேஸ்ல ஜாயின் ஆயிருக்குதுங்க. இதையடுத்து பாத்தீங்கன்னா சிபிராஜ் இருக்காருங்களா, அவர் நடிச்ச 10 ஹவர்ஸ் இந்த படமும் பாத்தீங்கன்னா இப்ப பொங்கலுக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவா இருக்காருங்களா, அவர் நடிச்ச சுமோ படமும் பாத்தீங்கன்னா இப்ப பொங்கலுக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த சுமோ படம் பாத்தீங்கன்னா எடுத்து ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாமலே வச்சிருந்தாங்க. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு இல்லைன்னு சொன்ன உடனே இந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க அந்த படக்குழு. அடுத்தது பாத்தீங்கன்னா தருணம் இது பாத்தீங்கன்னா புதுமுகங்கள் நடிச்ச படங்க. இந்த படத்தையும் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் இந்த படமும் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்றதுனால அறிவிச்சிட்டாங்க ஜான் 10ன்னு. அதுக்கு அடுத்து பாலா அவர்களோட வணங்கான் படங்க. இது நமக்கு தெரியும், வணங்கான் படம் பொங்கலுக்கு வருதுன்றது. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா பொங்கல் ரேஸ்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஜான் 10 ரிலீஸ் ஆகுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சங்கர் சார் இயக்கத்துல கேம் சேஞ்சருங்க. இந்த படத்துல ஹீரோவா ராம் சரண் அவர்கள் பண்ணியிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இந்த பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா அதிக பட்ஜெட்ல ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரே படம் பாத்தீங்கன்னா அது கேம் சேஞ்சர் மட்டும்தாங்க. மத்த படம் எல்லாமே சின்ன படங்க அது கூட கம்பேர் பண்ணா. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 8 படம் லிஸ்ட்ல இருக்குதுங்க. இன்னமும் எந்தெந்த படம்லாம் அறிவிக்க போறாங்கன்னு தெரியல. மேபி இந்த லிஸ்ட் இன்னும் கண்டினியூ ஆகலாம், இல்ல இதுல இருந்து இன்னும் ஷார்ட் அவுட் ஆகி இன்னும் வெளியில போற படமும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அடுத்தடுத்த அப்டேட்ல நம்ம சந்திப்போங்க. இப்ப வரைக்கும் இந்த 8 படத்துல எந்த படத்தை நீங்க இப்ப பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனா போய் பாப்பீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.